அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக கொழும்பை சேர்ந்த சகோதரர் உசைர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்டிருக்கிறார்டா, மகர் தொகை என்பது சொந்த பணத்தில் தான் கொடுக்க வேண்டுமா அல்லது மகர் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் உதவி செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான கேள்விதான். என்னென்று சொன்னா, இந்த மகர் தொகை என்பது நாங்க சம்பாதிச்ச, யாரு திருமணம் முடிக்க போறாங்களோ அந்த ஆண்கள் சம்பாதிச்ச காசுலேயே தான் மகரை சேர்க்கணும் என்ற மாதிரியும், யாரும் மகர் தொகைக்காக உதவி செய்யவே கூடாது என்ற மாதிரியும் ஒரு கருத்து சமூகத்துல நிலவுறதுனாலதான் குறித்த சகோதரர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். பொதுவாக முதல்ல நாங்க என்ன விளங்கிக் கொள்ளணும் என்றா, திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுக்கணும். இதுதான் அடிப்படையான அசல். யாரு மகர் கொடுக்கணும்? மணமகன் மகர் கொடுக்கணும். யாருக்கு மகர் கொடுக்கணும்? மணமகளுக்கு மகர் கொடுக்கணும். இது மார்க்கத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல வஆத்துன் நிஸா சதுகாத்தின் நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா ஃபைன் திபுலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு, நீங்க மகர் கொடுத்துட்டீங்க, பெண்கள் என்ன செய்யறாங்க, மணமகன் என்ன செய்யறாங்கடா, ஏதாவது ஒன்றை அவங்களாக மனம் வந்து உங்களுக்கு விட்டு தந்தால், நீங்க 10 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்குறீங்க, அப்ப உங்களோட மணமகள் என்ன செய்யறாங்க, உங்களோட மனைவி என்ன செய்யறாண்டா, நீங்க வந்து எனக்கு 2 லட்சம் தந்தா போதும், 8 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, அவங்களும் அவங்களுக்கு திருப்பி தந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபைன் திபுலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன், அவங்களாக விரும்பி உங்களுக்கு மகர் தொகையை திருப்பி தந்தால் ஃபகுலூஹு ஹனீஅம் மரீஹா, அதை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மணமகன் தான், ஒரு ஆண் தான், திருமணத்துக்கு செல்லக்கூடிய தயாராகும் ஆண் தான் மகரை கொடுக்கணும் என்று அவர் தான் மகரை சேர்க்கணும். அதான் அடிப்படையான அசில். மகரை அவர் தான் சேகரிக்கணும், அவர் தான் அதுக்குரிய வசதியை ஏற்பாடு செய்யணும். அது அவர் யாருக்கு கொடுக்கணும்? மணமகளுக்கு கொடுக்கணும் என்றது விளங்குது. மேலும் அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 25வது வசனத்துல சொல்றான், ஃபன்கிஹூஹுன்ன பிஇذنி அஹ்லிஹின்ன, அவர்களை, அந்த பெண்களை அவர்களுடைய வீட்டாரின் அனுமதியுடன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப பெண்களுடைய சம்மதம் எடுக்கணும், அந்த வீட்டினுடைய விருப்பமும் எடுக்கணும். அப்ப கடத்தி கொண்டு ஓட இயலாது. வீட்டாளர்கிட்ட அனுமதி எடுத்து, வலியிட பொறுப்பாளர்கிட்ட அனுமதியோட தான் திருமணம் முடிக்கணும். வஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப், அதே நேரத்துல அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மனக்கொடைகளை தாராளமாக நல்ல முறையில் கொடுத்து விடுங்கள். அப்ப வீட்டாக்களோட அனுமதியோட திருமணம் முடிங்க, மகர் தொகையை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் என்றது விளங்குது. ஏன்னா ஆண்கள் பெண்களுடைய வீட்டாரோட அனுமதியும் அவங்களுக்கு கொடுங்கன்னு தான் அல்லாஹ், பெண்களுக்கு கொடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப திருமணத்துக்கு தயாரான ஆண் தான் கொடுக்கணும் என்றது விளங்குது. 60வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன, பெண்களை நீங்கள் திருமணம் முடிப்பது உங்கள் மீது குற்றம் இல்லை. இதா ஆத்தைதுமுஹுன்ன உஜூரஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்தாலே தவிர, கொடுத்தால் திருமணம் முடிக்கலாம், கொடுக்காட்டி நீங்க வந்து திருமணம் முடிக்க முடியாது, அது குற்றமாகிரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மகர் இல்லாமல் திருமணம் முடித்தால் அது கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மகருக்காக வேண்டி ஒரு ஆண் மகன் கஷ்டப்படணும், உழைக்கணும், அந்த மகருக்காக பாடுபடணும். அதான் அசல். அவர் தானே கொடுக்கணும், யாரு கொடுக்கணுமோ அவர் தானே மகரை சேர்க்கணும். அடுத்தவண்ட தயவுல மகர் கொடுக்கறதை எதிர்பார்த்து வாழக்கூடாது. இதை நாங்க சூரத்துல் கஸஸ்ல 28வது அத்தியாயத்தில் 27வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமணத்துல நாங்க விளங்கிக் கொள்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களா ஒருவராக இருந்து எகிப்து வாசிகள் ஒருத்தருக்கு தாக்குறாரு, அந்த மனுஷன் சாகுறார். அப்ப ஃபிரௌனுடைய ஆட்கள் இவரை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு ஓடுறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. அங்க போன நேரத்துல வசதி இல்லாம இருக்கிறாரு, 2 பெண்கள் நீர் இறைப்பதற்காக வர்றாங்க, இடையர்கள் அவங்களை தடுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடையர்களை தடுத்து பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த 2 பெண்களுடைய தந்தை ஷுஐப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், அவரிடம் போய் அந்த பெண்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்றாங்க, இப்படி ஒருத்தரை நாங்க பார்த்தோம் என்று சொன்னோன்னு அவர் உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்கு அழைத்து வர சொல்றாங்க. அந்த 2 பெண்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்புற பெண் வெக்கத்துடனும் கூச்சத்துடனும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்க வாப்பா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு அழைச்சிட்டு போறாங்க. அது போன பிறகு பாப்பாக்கு விஷயம் விளங்குது. ஏன்டா மகள் வந்து ஒருத்தர் நம்பிக்கையானவர், பலமானவர், இவரை நீங்க வேலைக்கு வச்சுக்கொண்டா நல்லமென்று சொன்ன பரிந்துரைக்கு தான் தந்தை சொல்கிறார் அவரை கூட்டிட்டு வாங்கண்டு. கூட்டிட்டு வந்த உடனே அடுத்த செகண்ட் வேற ஒன்றும் பேசல. தந்தை என்ன சொல்கிறார்? மகளுடைய மனதை புரிந்த தந்தை கால இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்த இப்னத்தைய ஹாத்தைனி, நான் என்னுடைய இந்த 2 புதல்விகளில் ஒரு புதல்வியை உங்களுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு விரும்புகிறேன்.
அலா அந்த அஜுரணி சமானிய ஹிஜஜ், நீங்கள் எனக்கு 8 வருடங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில், அதான் கண்டிஷன். 8 வருஷம் நீங்க வேலை பார்த்து மகர் கொடுக்கணும். அப்படி மகர் தருவீர்கள் என்று சொன்னா இப்பவே நீங்க என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஃபைன் அத்மம்த அஸ்ரன், நீங்க 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா ஃபமின் ஐந்திக, அது உங்களோட விருப்பம் அப்படின்றாரு. வமா உரீது அன் அஷுக்க அலைக்க, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்ற. 10 வருஷம் கூலி வேலை செய்யணும், ஆனா கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்றார். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் நாடினால் என்னை ஒரு நல்ல மனிதராக, நல்ல மாமனராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொள்றாங்க அந்த மகரை கொடுக்கறதுக்காக. திருமணம் நடக்குது. ரசூலா சொல்றாங்க 8 வருஷம் அல்ல 10 வருஷம் வேலை செய்தார்கள். மானத்தோட கண்ணியத்தோட தானே இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் கூலி வேலை செஞ்சு மகர் கொடுத்தாங்க. ஆனா முன்பதாக திருமணம் முடிக்கிறாங்க. 10 வருஷம் வேலை செஞ்சு அந்த மகரை கவர் பண்றேன் என்றாங்க. இப்படி மகர் கொடுத்து அதற்காக கஷ்டப்பட்டு பணிபுரிந்து நபிமார்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்கடா. ஒரு மணமகன் திருமணத்துக்கு நுழையும் போது அவர் தான் அவர் என்ன செய்யணும், சொந்த செலவுல மகர் கொடுக்கறதுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். ஆனா இந்த மகர் என்றதை நாங்க என்ன நினைக்க கூடாதுண்டா, இந்த மகரை அவர் மட்டுமே தான் கொடுக்கணும், வேற யாரும் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, ஒரு உதவியே செய்யக்கூடாது என்ற மாதிரி நினைத்து விட கூடாது. மகரை பெண்கள் தீர்மானிக்கணும். அவங்க ஒரு பொற்குவியலை கேட்டாலும் மகரா கொடுக்கலாம். அப்ப யாரை திருமணம் முடிக்க போறோமோ அந்த மணமகளிடம், நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புறேன், நீங்க எவ்வளவு கேட்டாலும் மகர் தரதான் வேணும், இந்த நிலைமையை கொஞ்சம் பார்த்து கேட்கலாமே என்று ஒரு கோரிக்கை வைக்கலாம். அந்த மணமகள் அவங்களா விரும்பி சரி ஒரு சின்ன அளவுல நீங்க மகர் தந்தா போதும் என்று சொன்னால் சிறிய அளவுல ஒரு மகரை கொடுத்து திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். ஆனா அந்த பெண் விரும்பிதான் அதை சொல்ல வேண்டும், வற்புறுத்த முடியாது. இந்த செய்திக்கான ஆதாரத்தை நாங்க எங்க பார்க்கிறோம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராஅத்துன், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார்கள். இன்னஹா கது வஹபத் நஃப்ஸஹா லில்லாஹி வலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் தன்னை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அன்பளிப்பு செய்ததாக, அர்ப்பணித்ததாக கூறினார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன முழுசா உங்களுக்கு அன்பளிப்பு செய்றேன், அப்ப நீங்க என்னைய திருமணம் முடிச்சு கொள்ளலாம், நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புறேன், நீங்க எனக்கு மகரும் தர வேண்டியதில்லை, அன்பளிப்பு செய்யறாங்கன்னு அதுதான் அர்த்தம், நீங்க எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மாலி ஃபின் நிசாயி மின் ஹாஜத்தின், நான் ஏற்கனவே நிறைய திருமணங்களை முடிச்சிட்டேன், இனிமேல் கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு நபித்தோழர், ஃபகால ரஜுலன், ஒரு பக்கத்தில் இருந்த நபித்தோழர் சொல்ற, ஜவ்விஜ்னிஹா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிஹா சௌபன், அப்படியா, இப்ப எனக்கு தான் அவங்க அன்பளிப்பு, உங்களுக்கு அன்பளிப்பு இல்ல, நீங்க மகர் கொடுக்கணும், அதனால அதிஹா சௌபன், அவங்களுக்கு ஒரு Dress மகரா கொடுக்குறீங்களா என்று அந்த பெண் சார்பா ரசூலுல்லாஹ் மகர் பேசுறாங்க. ஏன்னா அந்த பெண் தானே ரசூலுல்லாஹ்க்கு தன்னை அன்பளிப்பு செஞ்சதா சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கல, ஆனா பொறுப்பெடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து ரசூலுல்லாஹ்க்கு முழுசா பாரத்தை கொடுத்துட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க பொறுப்பை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த பெண் சார்பாக, நீங்க ஒரு ஆடையை கொடுங்க. அவர் சொன்ன, லா அஜிது, எனக்கு எதுவுமே இல்லை. அப்ப இன்னொரு அறிவிப்புல வருது, அல்லாஹ்வுக்கு வேற வேட்டி இருக்கு, அவருக்கு மேலாடை இல்ல, வேட்டி மட்டும் இருக்குது. அல்லாஹ்வுக்கு வேற வேட்டி இருக்குது, கொடுக்கவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேட்டியை கொடுத்தா உனக்கு ஆடை இல்லை, அது அவளுக்கு கொடுத்தா அவளுக்கு எந்த புரோசனமும் இல்லை, உன்ட வேட்டியை வச்சு அவ என்ன செய்ய, கொடுத்தா உனக்கு நஷ்டம், நீ அம்மனமா திரிய வேண்டி வந்துடும், அதனால வேட்டியை கொடுக்காத வேற ஏதாவது பாரு அப்படி என்று சொன்னோன்னே அவரு போறாரு. போயிட்டு வீட்டுல தேடி பார்க்கறாரு, ஒன்றுமே இல்லை, வந்து முகம் அப்படியே வாடி, மகரு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் எவ்வளவு வறுமையில இருக்கிறாருன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டத்துல முகம் வாடி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிஹா வலு ஹாத்தமன் மின் ஹதீதின், ஒரு இரும்பிலான ஒரு மோதிரத்தையாவது நீ மகராக கொடுக்கலாமே என்று சொன்னோன்னே, அது அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி, இரும்புல மோதிரம் கூட இல்லை கொடுக்கறதுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ரசூல் அவரை பார்த்து, மா மஅக மினல் குர்ஆன், சரி முதல்ல ஆடையே கொடுக்க சொன்னேன், முடியாதுன்றாய், ஏதாவது இருக்குதான்னு பார்க்க சொன்னேன், இல்லை என்றாய், வேட்டியை தான் கொடுப்பேன்றாய், அது சரி வராது, வேற எதுவும் இல்லை என்கிறார். சரி ஒரு மோதிரத்தையாவது கூட, அதுவும் இல்லை என்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா மஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல என்ன இருக்குது, ஏதாவது சூறாக்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு, கால கதா வ கதா, இது தெரியும் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கது ஸவ்வஜ்துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன்ல எது தெரியுமோ
அந்த சூறாக்களை நீங்கள் அந்த பெண்ணுக்கு மரணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களை நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை நபி தோழரை திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தியை சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிலே 5029வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில என்ன விளங்குது? ஒருத்தர் திருமணம் முடிப்பதற்கு இருப்பதாக இருந்தால் அவர் மகரை தயாரிச்சு கொள்ளணும். 10 வருஷம் வேலை செய்யற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்த செய்தி என்ன வருது? அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனா திருமணத்துல தேவை இருக்குது. இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத் தலைவராக இருந்து இவருக்கு மகர் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாத நிலையை கருத்துல கொண்டு குறித்த பெண்மணி அந்த பொறுப்பை ஜமாத் தலைவர் என்ற வகையில் அல்லாஹ்வின் தூதர் என்ற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைத்த காரணத்தினால் ரசூல் இவருக்கு மகருக்கு லேசுபடுத்துறாங்க. ஒரு ஆடையை கொடுக்க சொல்றாங்க. முடியல் என்று சொன்ன உடனே ஒரு மோதிரம் என்றாங்க. முடியல் என்று சொன்ன உடனே குர்ஆன்ல சில வசனங்கள் என்று இந்த மகர் விஷயத்துல ஒரு உதவியைத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து வைத்தார்களா இல்லையா? அதை அந்த பெண் சம்மதித்த காரணத்தினால், அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த பெண் பொறுப்பு கொடுத்த காரணத்தினால் ரசூல்லா அந்த பெண் சார்பாக அந்த மகரை குறைப்பதற்கு, மகருடைய விஷயத்துல தீர்மானம் எடுப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுகிறார்கள். அந்த நபி தோழர்களுக்கு ரசூல் அந்த அதிகாரத்தை வைத்து மகருக்கான உதவியை செய்தார்களா இல்லையா? அப்ப மகருக்கு உதவி செய்யலாம். நாங்களாத்தான் முடிவு செய்யணும். மகரை நாங்களாத்தான் கேட்கணும். முடியலையா? பெற்றோர்கள் இல்ல, உறவினர்கள் உதவி செய்யலாம், நண்பர்கள் உதவி செய்யலாம். வரதட்சணைக்காக பெண்களுக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா மகரு கொடுப்பதற்கு தான் ஆண்களுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப ஆண்களுக்கு மகர் கொடுக்கறதுக்கு யாரும் உதவி செய்யறதுல எந்த தவறும் வராது. இது மார்க்கம் தடுக்கப்பட்டதா? வராது, ஆகாது. அல் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ அன்கிஹுல் அயமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களில் வாழ்க்கை துணை அற்றவர்களுக்கும் நல்லோரான உங்களில் ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப வசதி உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? ஆண் அடிமைகள் இருப்பார்கள், பெண் அடிமைகள் இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை வசதி அற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வசதி படைத்தவர்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று. அப்ப திருமணத்துல வசதி இல்லாதவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். எதுக்கு வசதி இல்லை? மகர் கொடுக்க வசதி இல்லை, வலிமாக்கு வசதி இல்லை. அப்ப வசதிக்கு திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. வசதி உள்ளவர் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மகருக்கு ஹெல்ப் பண்ணலாம், வலிமாக்கும் ஹெல்ப் பண்ணலாம் என்றது விளங்குது. ஆனா மாமனார் கிட்ட ஹெல்ப் கேட்டா வரதட்சணை ஆகிடும். இது மாமனார் அல்லாத வேற ஆட்கள் என்ன செய்யணும்? அந்த உதவியை செய்யணும். ஏண்டா திருமணத்துக்கு நிபந்தனை போட்டு யாராவது உதவி கேட்டா அது சீதனமாகிடும். எனவே மாமனார் தரப்பு அல்லாத வேறு தரப்பினர்கள் என்ன செய்யலாம்? அந்த மணமகனுக்கு மகருக்காகவும் வலிமாவுக்காகவும் உதவி செய்யலாம் என்றதும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே சகோதரர் கேட்ட கேள்வியில மகரை அவரவர் தான் கொடுக்கணும், அதற்காக அவரவர் தான் பாடுபடணும், தியாகம் செய்யணும், உழைக்கணும். அல்லாஹ் தஆலா பரக்கத்துடைய வாசலை திறந்து வைப்பான். ஆனா திருமணம் ரொம்ப தேவைப்படுகிறது. இது காலத்தை தாமதித்தால் விபச்சாரத்துக்கு சென்று விடுவோம் என்ற அச்சமான சூழ்நிலையில ஒரு ஏழை இளைஞன் இருப்பார் என்றால், வசதியற்ற நிலையில் இருப்பார் என்றால், அவருக்கு வசதி படைத்தவர்கள், ஜமாத்தில் அதிகாரம் படைத்த தலைவர்கள் முன் வந்து மகருக்கும் உதவி செய்யலாம், வலிமாவுக்கும் உதவி செய்யலாம் என்பது இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்.